ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க வெற்றி கேர்கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்க போகிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட், அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் கூட செகண்ட் ரவுண்டில் காம்படிஷன் எவ்வளோ ஹார்ஷாக இருக்க போகுது, எந்த கட் ஆஃப் எடுத்துக்கக்கூடிய மாணவர்களில் அதிகமான காம்படிஷன் இருக்க போகுது, இவ்வளோ காம்படிஷனையும் மீறி ஒரு மாணவர் ஒரு நல்ல கல்லூரியில் அவன் தனக்கு பிடிச்ச கோர்ஸ் சேரணும்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப வேகமாகவும் ஷார்ட்டாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நேரடியாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. 2 செகண்ட் தான் ஆகும் நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் உட்காந்து ரெடி பண்ணி நம்ம போடுறது வந்து ஜஸ்ட் உங்களுடைய அந்த லைக்காக தான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. சரியா, நேரடி வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டில் 98,565 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது கடந்த வருடத்தை விட மிக அதிகம். சரிங்களா, இந்த 98,000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,289 மாணவர்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் வராங்க. இவங்களுக்கு 2 விதமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரல் ரவுண்ட்லையும் இவங்க வர முடியும், as usual அது 7.5 ரிசர்வேஷன்லும் வர முடியும். இந்த ஆடட் அட்வான்டேஜ் இந்த 16,000 மாணவர்களுக்கு இருக்கு. சரியா, ஜெனரல் ரேங்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 39,146 1,37,710 ரேங்க் வரைக்கும் வந்து மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மார்க்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 178.965, அதாவது 179 வச்சுக்கலாம். 179 143 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரியா, ஸோ கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் எப்படி காம்படிஷன் இருக்க போகுதுன்றதை பார்த்தலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 170 இருந்து 179 எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து 23,938 மாணவர்கள் வர்றாங்க. அதே 160 இருந்து 169 எடுத்துக்கூடிய மாணவர்கள் 28,070 பேர் வர்றாங்க. அதே 150 இருந்து 159 மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 28,384 மாணவர்கள் இதுல வர்றாங்க. 143 இருந்து 149 எடுத்துக்கூடிய மாணவர்கள் 18,173 மாணவர்கள் இந்த இதுல வர்றாங்க கட் ஆஃப்ல. சரியா, அப்ப நம்ம இதை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 150 இருந்து 169, அதாவது 150 இருந்து இந்த 2 லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 லிஸ்ட்லயும் கிட்டத்தட்ட 56,454 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நியர்லி half. Hi everyone, you can find your college with a rank an easy way. Just click the link given in the description box and follow the steps shown in this video. College dust or real dust? பிளாக் விட கூட இருக்கு. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், சோ இந்த கட் ஆஃப் மார்க் வந்து யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயர் 1 காலேஜ்ல லீஸ்ட் காலேஜஸும், டயர் 2 காலேஜஸ்ல டாப் அண்ட் மிடில் காலேஜஸும் எடுக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த லிஸ்ட்ல வருவாங்க. இந்த இடத்துல வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்கு. அதாவது டயர் 2 லிஸ்ட்ல மீடியம் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்குன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், என்னென்ன காலேஜஸ் அந்த லிஸ்ட் இருக்குன்னு தயவு செய்து போய் பாருங்க. சரியா, சோ நீங்க இந்த ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல 1 மார்க் டிஃபரன்ஸ் கூட thousands ஆஃப் ரேங்க்ஸ்ல வந்து உங்களை டிஃபரண்ட் பண்ணி காமிக்கும். சரியா, அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் 170 இருந்து 179 எடுத்துக்கூடிய மாணவர்கள் 2,210 பேர் இருக்காங்க. 160 to 169 4,323 மாணவர்கள் இருக்காங்க. 150 இருந்து 159 5,296 மாணவர்கள் இருக்காங்க. 140 இருந்து 149 3,870 மாணவர்கள் இருக்காங்க. சரிங்களா, சோ இதுல பார்க்கும்போது 150 to 169 அதே சிக்னிபிகன்ட் ரேஞ்ச் தான். சரியா, இங்கதான் மாணவர்கள் கட் ஆஃப் வந்து மிக அதிகமா எடுத்திருக்காங்க. 9,600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல வந்து எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டயர் 1 டாப் காலேஜஸ்ல பாட்டம் லெவல்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளும் சரி, டயர் 2 காலேஜஸ்ல ஹை லெவல்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளுமே கிடைக்கும். சோ இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து மிக ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிஷன் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இந்த காம்படிஷன் ஏன் இவ்வளவு கடுமையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பிரீமியம் சீட்ஸ், அதாவது டாப் காலேஜ் டாப் பிரான்ச்சஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன இருக்கும் முடிஞ்சிருக்கும். அதாவது டாப் 20 காலேஜஸ்ல கிட்டத்தட்ட சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா போயிருக்கும். அப்படியே மீதம் இருந்தா கூட சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இந்த மாதிரியான கோர்சஸ் தான் இருக்கும். சரியா, இதை பெரிதும் மாணவர்கள் விரும்புறது இல்லை. பட் இதுக்கு பின்னாடி நிறைய எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி கல்வியாளர்கள் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா, பட் டாப் காலேஜஸ்ல டாப் பிரான்ச்சஸ் வந்து சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லா போயிருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்டூடெண்ட் டென்சிட்டி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட கலந்து கொண்ட மாணவர்கள் பாதிக்கு பாதி மாணவர்கள் டயர் 2ல மட்டும் கலந்துக்கிறாங்க. சோ இதுவும் வந்து காம்படிஷனுக்கு மிக அதிகமான ஒரு இதா இருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் நீங்க பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து இந்த கல்லூரியில் இந்த சீட் தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய டைம் இது கிடையாது. ஸோ உங்களை காம்ப்ரமைஸ் வேணும். அதாவது
லீஸ்ட் நல்ல காலேஜஸ்ல லீஸ்ட் ப்ரிஃபர்டு கோர்சஸ் வேணுமா, அதாவது இப்போ டயர் 1 காலேஜஸ்ல பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மெக்கானிக்கல் சிவில் மாதிரியான சீட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ் அதை எடுக்கலாமா, இல்லை நார்மலா ஒரு சாதாரண கல்லூரியில் நல்ல பிரான்ச் எடுக்கலாமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி, 2 கேள்வி உங்க முன்னாடி வந்து நிற்கும். இதற்கு நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு நீங்க முன்னேற முடியும். சரியா? இதுக்கு வந்து சார் நீங்க ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னா இது என்னால ஆன்சர் சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா சிலருக்கு வந்து கோர்ஸ் வந்து விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு இருப்பாங்க. சரியா? உதாரணத்துக்கு என்னோட நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் தான் சார் வேணும், எனக்கு எலக்ட்ரிக்கல் தான் சார் சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாணவர்கிட்ட போய் வேற ஏதாவது காலேஜ்ல போய் நீ வேற கோர்ஸ், அதாவது வேற கோர்ஸ் சார்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல கல்லூரி வந்து எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க போற வழியில தான் நிறைய பெரிய கல்லூரிகள் இருக்கு. அப்ப அந்த கல்லூரிலாம் இம்ப்ரெஸ் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா சார் நான் வேற எந்த காலேஜுக்கும் போக முடியாது, இந்த காலேஜ் தான் போகணும், இதுல என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் இருப்பாங்க. சரியா? இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டான ஆன்சர்ஸை உங்க பேரண்ட்ஸோட உட்காந்து கண்டுபிடிங்க. சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸோட எண்ணிக்கை வந்து மிக அதிக லெவலில் கூடிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து மோர் அப்ளிகேஷன் வந்திருக்கனால இது காம்படிஷன் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடங்கள் இல்லாத அளவுக்கு போன வருடம் வந்து அப்ளிகேஷன் வந்துச்சு. சரிங்களா? இந்த வருஷம் அது கூடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரையில் இருக்குன்றதே தெரியாது. பட் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நம்ம உட்பட வந்து மதுரையில் ஒரு ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ அப்போ கட் ஆஃப் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்கிரெடிபிளா வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி நிறைய இருக்கு, அதையும் நம்ம கவனிக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே சார், சரிங்க சார், பிரச்சனையெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். 2 விஷயத்தை நீங்க ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணணும். ஒன்று, எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ண போறீங்க அப்படி ஒரு லிஸ்ட், ஒரு 10 காலேஜ் வச்சிருப்பீங்களா, அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன சீட்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ்ல நம்மளால சேர முடியும், என்னென்ன கோர்சஸ்லாம் நான் எடுத்துக்கலாம், இல்லை சில கோர்சஸ் வேணவே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் எனக்கு வேணவே வேணாம் சார், என் பொண்ணுக்கு வேணவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு காலேஜஸ்ல இப்போ ஒரு நல்ல காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் இது சொல்லணும்னு நினைச்சேன், இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுறேன். போன வருஷம் ஒரு பொண்ணுகிட்ட நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்காக வந்திருந்தாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. அவங்ககிட்ட நான் ஒரு 8 காலேஜஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கல்லூரியிலும் 4 லிஸ்ட் கொடுத்தேன். அதுல முதல்ல டாப்ல இருக்கக்கூடிய காலேஜஸ், அது பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, சொல்லலாமா வேணாமா? ஓகே, நான் பேரையே சொல்லுறேன். வேலம்மாள் மதுரை இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு 4 கோர்ஸ்ல கிடைக்கும், சாரி 3 கோர்ஸ்ல கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் இ, அடுத்து மெக்கானிக்கல், சிவில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? பட் அடுத்த காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னும் கொஞ்சம் நல்ல கோர்சஸ் இருக்கு, ஈஸி அந்த மாதிரி எல்லாம். ஸோ அப்படி சொல்லிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, வீட்டில் சொல்லும்போது வேலைமால ஈஸி இருக்குன்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? ஸோ அவங்க வேலைமால ஃபிக்ஸ் ஆகி அந்த காலேஜில் போய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கேட்டு வந்துட்டாங்க. 88,000 ஃபீஸ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஈஸி போட்டுறதுனால, அதாவது வேலைமால ஈஸி போட்டுச்சு, ட்ரிபிள் இ போட்டுச்சு, அந்த 2 கோர்ஸ் தான் போட்டுருச்சு. மற்ற காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சரியாக வந்து சாய்ஸ் ஃபுல்லாக விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலைமாலில் வந்து ஈஸி கிடைக்கல அந்த பொண்ணோட மார்க்குக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்றோம், சில நேரம் நீங்களே பார்ப்பீங்க, அந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக ஒரு நோட் புக்கில் வந்து எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த காலேஜில் என்ன சீட்ஸ் இருக்கு, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இதில் நான் எதுலலாம் டிக் சேருங்க, எதுலலாம் சேரலாமோ அதெல்லாம் டிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிசர்ச் வந்து ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய வீடியோ போட்டாச்சு, நான் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு காலேஜா பிரான்ச்சா எது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 2த்துல எது முக்கியம் அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்றது வியர்டா இருக்கும், பட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயர் 2ல 150 இருந்து அந்த 169 ரேஞ்ச் இருக்கீங்களா, அவங்க வந்து டயர் 2 காலேஜஸோட சேர்த்து டயர் 3ல டாப் காலேஜஸ் இருக்கக்கூடிய காலேஜஸையும் நீங்க லிஸ்ட்ல வச்சிருக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால டாப் காலேஜஸ் சீட் கிடைக்காத பட்சத்தில் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, ஏன்னா ரவுண்டு முடியும் போது நமக்கு சீட்டே கிடைக்கலன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் போயிருவீங்க, இன்னும் அங்கே மோசமா இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதனால எப்படியாவது நீங்க டயர் 3 காலேஜஸ்ல கொஞ்சம் நல்ல கல்லூரிகள், உங்களுக்கு பிடிச்ச கல்லூரிகளை நீங்க வச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி சாய்ஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நான் 200 சாய்ஸஸ் வச்சுட்டேன் சார். ஓகே சார், 200 சாய்ஸ்லயோ 50 சாய்ஸ்லயோ மேட்டர் கிடையாது. அந்த சாய்ஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான கல்லூரி கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை வச்சிருப்பீங்க, அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும்ன்ற அந்த சாய்ஸஸையும் நீங்க ஃபில் அப் பண்ணிருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதை தான் நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய கல்லூரிகளையும் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சாய்ஸஸ் வைங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏயோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரெகுலராக கவனிங்க. ரியலிஸ்டிக்காக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் நான் அதுதான் சொல்றது. சரிங்களா? ரியலிஸ்டிக்காக இருங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சிஇஜியில் படிக்கணும்,
SSNல படிக்கணும்னு. அந்த ஆசை வந்து தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவறு கிடையாது. அது உண்மையிலேயே எல்லா மாணவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஆசை தான். பட் ரியாலிட்டி என்ன, என்னோட கட் ஆஃப்க்கு என்ன கல்லூரி கிடைக்கும், நம்ம வீட்டால எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும். என்னால வந்து இப்ப சில பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து ஹாஸ்டல் விட்டு அனுப்பவே மாட்டேன்னு இருப்பாங்க, சரிங்களா. அவங்க தீர்க்கமான முடிவுல இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு சாய்ஸஸ்ல என்ன பண்ணுன்னா ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய கல்லூரியை போய் போட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து சாய்ஸ் பிள்ளைங்க ரிவைஸ் பண்ணுவாங்க, சரியா. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம ரியலிஸ்டிக்கா இருங்க. நம்மளால எந்த கல்லூரியில ஜாயின் பண்ண முடியும், எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும், எந்த கோர்ஸ்னா என்னால சந்தோஷமா படிக்க முடியும். நம்ம வீட்டில் ஹாஸ்டல்ல விடுவாங்களா விட மாட்டாங்களா, அப்படியே ஹாஸ்டல்ல விட்டா எந்த ஊருக்கு வரைக்கும் போகணும். மதுரையில இருந்து நான் சென்னைக்கெல்லாம் போக மாட்டேன் சார், ஏன்னா ஒரு நாள் ஆயிரும் போயிட்டு வரது, தீபாவளி பொங்கலுக்கு வர முடியாது. கோயம்புத்தூர்னா ஓகே சார், ஹாஸ்டல் தான், ஆனால் நான் சென்னைக்கு போக மாட்டேன், கோயம்புத்தூர் போறேன், சரிங்களா. கன்னியாகுமரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மதுரை வரைக்கும் ஓகே சார், இல்லை கோயம்புத்தூர் வரைக்கும் ஓகே சார், சென்னை வேணாம். இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து மதுரைக்கெல்லாம் போய் தியாகராஜர் கசிட்டு படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள்லாம் இருக்காங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வில்லேஜுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.